ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் ஒன்று சேனல். நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பட்டனு, ஹோம் பட்டன், சென்டர் பட்டனு, இல்லைனா நமக்கு இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனு, பவர் பட்டனு, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா பட்டன்ஸும் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பட்டன் நமக்கு ஒர்க்காமல் இருக்கும்போது நம்ம வந்து கடையில் வந்து கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணுவோம். ஸோ இதுக்காக நீங்கள் எந்த மொபைலையும் கடையில் கொண்டு போய் சரி பண்ண தேவையில்லை. உங்கள் மொபைலில் இருக்கிற பட்டன் வந்து 100% ப்ராப்ளமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கடையில் கொண்டு போய் சரி பண்ணுங்கள். இது எப்படி நம்மளுடைய மொபைல் 100% ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனலில் வரக்கூடிய நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் எப்படி நம்மளுடைய பட்டன்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கீழே அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணுங்கள். அபவுட் ஃபோனில் போனதும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே கர்னல் வெர்ஷன் சொல்லியிருக்கோம். இந்த இதை நீங்கள் 1 or more than டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே சிங்கிள் ஐட்டம் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்டன்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் இதில் இருக்கும் அந்த பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த வேல்யூம் பட்டனு, பவர் பட்டனு, இங்கே இருக்கிற 3 பட்டன், இந்த 3 பட்டன் மட்டும் நான் செக் பண்ண போகிறேன். அதாவது கீ பட்டன் மட்டும் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால் நான் கீ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் காமிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பட்டனையும் ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வேல்யூம் அப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த பட்டன் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வேல்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, பவர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த 3 பட்டனும் வந்து 100% ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த 3 பட்டனை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். இங்கே பேக் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே ரிட்டர்ன் பட்டன் வந்துருச்சு. சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இருக்கிற எல்லா 6 பட்டனும் நான் கிளிக் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பட்டன் வந்து 100% ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஈஸியாக இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே சக்ஸஸ் கொடுத்துனீங்களே இங்கே வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் வந்து இந்த பட்டன் இதில் வந்து நீங்கள் வெளில வந்துக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பட்டன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற 100% தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் கொண்டு போய் சர்வீஸ் கடையில் கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது 100% ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா நீங்களே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்களோட கருத்துக்களை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நம்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பல டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.